ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தந்தை அவர்களே, எனக்கு ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் 12ஆம் அதிகாரம் வரை நாம் விவிலிய விளக்கங்களுக்கும் இறை வார்த்தைகளுக்கும் செவிமடுத்த இருக்கின்றோம். இந்த 13ஆம் பிரிவிலே அரசன் வந்துவிட்டான். இதற்கு முன்பாக அரசனும் ஒருவரே, இறைவாக்கினரும் ஒருவரே, குருவும் ஒருவரே என்று இருந்தது. இன்று இறைவாக்கினர் குருவுமாக ஒருவர், அரசன் வேறொருவர் என்று பிரிந்திருக்கின்றது. இந்த நிலையிலே அரசனாக வந்தவன் ஏற்கனவே ஒரு திட்டமிடப்படாத ஒரு எதிரியை வென்று அதிலிருந்து விடுதலை வழங்கியிருக்கின்றான். இனி திட்டமிட்டு செயல்பட இருக்கின்றானா, இந்த அரசன் சரியாகத்தான் செயல்படுவானா என்பதெல்லாம் கேள்விகள் இருக்கின்ற தந்தை அவர்களே. நன்றி. நல்ல அழகான ஒரு முன்னுரையாகவும் அமையுது. நம்முடைய ஆவலை தூண்டுகின்ற முன்னுரையாக இருக்கிறது. இப்போ நம்ம சவுல் அந்த மனிதரை பற்றி இணைச்சற்ற வரலாற்று நூலாசிரியர் அந்த மனிதரை சித்தரிக்கிற விதத்தை பல இடங்களில் விளக்கி சொல்லியிருக்கிறோம். சவுலும் சாமுவேலையும் நம்ம ஒப்பீட்டு செய்தும் பல வகைகளில் எவ்வாறு சாமுவேல் விஞ்சினிருக்கார் என்பதை பற்றி பார்க்கிறோம். ஒரு சின்ன முன்னுரையாக 13ஆம் அதிகாரத்திற்கு நாம் தர இருக்கிறோம். கிட்டத்தட்ட 22 வசனங்களை கொண்ட ஒரு மாடரேட்லி லார்ஜ், மாடரேட்லி ஜஸ்டிஃபைடு ஒரு சாப்டராக இருக்குது. இந்த அதிகாரம் எப்படி 9ஆம் அதிகாரத்தில் சவுல் தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ, எப்படி சவுல் நிராகரிக்கப்படுகிறார் என்பதை பற்றிய ஒரு துக்கமான செய்தியும் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறது. இஸ்ராயலின் முதல் அரசன், ஆண்டவரால் விரும்பி தேடப்பட்டவன், உடல் வலிமையிலும் மனவலிமையிலும் சிறந்தவன் என்று சொல்லி அபிஷேகம் செய்யப்பட்டவர். எத்தனை ஆண்டுகளும் ஆட்சி புரிந்தார்? ஏன் ஆண்டவரை அவர் விலக்கிவிட்டார்? ஏன் எப்படி அவர் ஆண்டுடைய பார்வையில் பாவம் செய்தார்? ஏன் ஆண்டவர் அவரை தன் பணியிலிருந்து தள்ளிவிட்டார்? அபிஷேகம் செய்யப்பட்டவரை தள்ளி விடுகிறாரே. பவுல் அனாயிண்டட், பவுல் ரிஜெக்டட், இரு காட்சிகளையும் இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர் வெகு அழகாய் படம் பிடிக்கிறார். அதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் 3 கருத்துக்களை முன்னுரையாக சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது, சவுல் அந்த ஒரு ஐன்வார்கள். சவுல் வாஸ் ஐடென்டிஃபைடு. சவுல் வாஸ் an ideal person physically. Saul was anointed, Saul was rejected. இந்த 4 கருத்துக்களையும் ஒரு முன்னுரையாக வைக்கிறோம். இப்போ சவுல் ஆசைப்பட்டாரா, நான் அரசராகிறேன்னு துள்ளிட்டு வந்தாரா, அல்லது எங்கன்னா யார் பரிந்துரைக்கு போனாரா? போகலை, யார்கிட்டையும் போகலை. சாலமோனுக்கு அவங்க அம்மா போய் அரசன்ட்ட சொல்கிறாங்க, ஆக்குங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இவருக்கு அந்த மாதிரி யாருமே இல்லை, எந்த ஒரு எண்ணமும் இல்லை. ஆஃப்டர் ஆல் கழுதி தேடிட்டு வராரு, அரச பதவி இவரை தேடிட்டு வருது. அப்படி he was unidentified by God, by the prophet. இறைவனாலும் இறைவாக்கினராலும் கண்டுகொள்ளப்பட்டவர், தேர்ந்து கொள்ளப்பட்டவர், பஹோர் பே என்று சொல்வார்கள். இரண்டாவது மிக அழகான ஒரு செய்தி என்னன்னாக்க, இவர் ஒரு ஐடியலான மனிதராக, ஒரு ஆதர்ச புருஷராக நம்ம முன்பாக சித்தரிக்கப்படுகிறார். தினவிடுத்த தோள்கள், அகன்ற மார்பு, பரந்த நெற்றி, வீரமுள்ள முகம், கூர்மையான கண்கள், நீண்ட கரங்கள் என்றெல்லாம் உடல் வலிமையை பற்றி பேசும்போது மற்ற அனைவரும் அவருடைய தோல் உயரமே இருந்தார்கள் என்று ஆசிரியர் குறிப்பிட்டு அவர் எவ்வளவு உயரத்திலும் வலிமையிலும் சிறந்தவராக இருக்கிறார் என்று விவிலியம் படம் எடுத்து காட்டுகிறது இந்த பகுதிகளிலே. அப்போ பார்வைக்கு இனியவராக, வீரத்தில் சிறந்தவராக, ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவராக. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்க போர் வலிமையும் சகோதர வலிமையும் மிகுந்திருக்கிறார். அவர்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவருடைய இனத்தார், அவருடைய சுற்றி இருக்கிற இனத்தார் எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவர் உதவி செய்கிறார்கள், அவரோட தோல் கொடுக்கிறார்கள். அது ஒரு பெரிய பலம். அதே போல் அவர் கண்ட போர்க்களங்கள் எல்லாம் வெற்றியில் முடிகிறது. அப்படி இந்த முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, அந்த சவுல் உள்ளே வந்த காட்சியில் பார்க்கும்போது பல காட்சிகளில் அவர் வென்றவராக, வெற்றியின் மனிதராக தென்படுகிறார். அப்படிப்பட்ட ஐடென்டிஃபைட், ஐடியல், அனாயிண்டட், why he has become rejected? இந்த ஒரு கேள்வி நம்ம முன்பாக பளிச்சென்று தெரியப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நல்லவரை, உயர்ந்தவரை, மேன்மையானவரை, உடலிலும் அறிவிலும் சிறந்தவரை, வீரத்திலும் பண்பிலும் சிறந்தவரை ஏன் ஆண்டவர் தள்ளிவிட்டாரு என்ற ஒரு கேள்வியை நமக்குள்ள ஒரு ஆதங்கத்தை நம்ம வைக்கிறது.
பிலிஸ்தருக்கு எதிராக அவர் போர் புரிகிறார். அந்த போரில் அவர் கையாளுகிற நெறிமுறைகள், அந்த போருக்கு பின் அவர் எப்படி ஆண்டவருக்கு பழி செய்ய நினைத்தாரா நினைக்கவில்லையா என்கின்ற ஒரு கேள்வி பின்னணியில் இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சவுல் எப்படி ஆண்டவர் முன்பாக இருந்து விலக்கி வைக்கப்பட்டார், தள்ளிவிடப்பட்டார் என்பதற்கு விவிலியம் அழுத்த திருத்தமாக 2 காரியங்களை சொல்கிறது. முதலாவது, அவர் இறைவனின் வார்த்தையை புறக்கணித்தார், கீழ்ப்படியவில்லை. அவர் இறைவனின் வார்த்தையை புறக்கணித்தார். ஓகே. இரண்டாவது, போர்க்காலத்தில் எதிரிகளை புறமுதுத்து ஓடச் செய்வதற்காக தோரா சட்டத்தினால் வரையறுக்கப்பட்ட அளவு நபர்களை விட அதிகமான படைகளை சேர்த்து கொண்டார். இது என்னன்னு பிற்பாடு சொல்கிறேன். இந்த 2 தான் முக்கிய காரணங்களாக இந்த 13ஆம் அதிகாரத்தில் ஏன் சவுல் புறக்கணிக்கப்பட்டார், ஆண்டவர் திரும்பாக தள்ளிவிடப்பட்டார் என்பதற்கான செய்திகளாக வருகிறது. ஒன்றா பார்ப்போம். அதுவும் குறிப்பாக 13ஆம் அதிகாரத்தில் பவுலின் குறைபாடுகளாக இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர் 2 காரணங்கள் முன்வைக்கிறார். ஒன்று, கடவுளை மறுத்தார். இரண்டாவது, போர்வர்களின் எண்ணிக்கை அதிகரித்தார். அது உயர்தர காரணங்கள். உள்ளீடாக வைத்து சொல்லப்படுகிற காரணங்கள் 2 உண்டு. ஒன்று, அவர் இறைவனிடமும் அடியாரிடமும் கீழ்ப்படியவில்லை, முதலாவது. இரண்டாவது, அவருடைய பார்வையில் சரியான நீதிர்ப்பு வழங்க இயலாதவராக இருந்திருக்கிறார். அதான் பல காட்சிகள் நம்ம பார்க்குறோம். அதை மறைமுகமாக ஆசை சுட்டி காட்டுகிறார். ஆகவே 2 காரணங்களுக்காக சவுல் ஆண்டோடு முன்பாக இருந்து தள்ளிவிடப்பட்டார் என்று இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. இது இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. த லைன்ஸ் ஆஃப் த பைபிள், இன்பிட்வீன் த லைன்ஸ் நம்ம போவோம். சரிங்களா? அது போவோம். இப்போ 13 வாசிங்களேன். 13 சாமுவேல் சவுலை நோக்கி, நீர் அறிவீனமாய் செயல்பட்டீர், உம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படி நீர் நடக்கவில்லை, இல்லையேல் ஆண்டவர் இஸ்ரேல் மீது உமது அரசை என்றென்றும் நிறுவியிருந்திருப்பார். அருமையான பகுதி. அவர் வார்த்தைக்குது, சவுல் அறிவீனமாய் நடந்து கொண்டார். அறிவு இல்லாமல், அறிவின் தன்மையை குறைத்து, உணர்வுக்கும் அல்லது மூளைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அறிவீனமாக நடந்து கொண்டார். ஆண்டவர் விரும்புவது போல முடிவு செய்யாமல் தான் விரும்புவது போல முடிவு செய்தார் என்பது அவருடைய அழகான செய்தி. அப்போ அறிவீனமாக நடந்து கொண்டார் என்ற ஒரு செய்தியை 13-14 வாசிங்களேன். ஆனால் உமது அரசு நிலைக்காது. ஆண்டவர் தம் மனதிற்கு ஏற்ப ஒருவரை தமக்கென தேடி அவரையே தம் மக்களின் தலைவராக நியமித்துள்ளார். ஏனெனில் ஆண்டவர் கட்டளையின்படி நீர் நடக்கவில்லை என்றார். கீழ்ப்படியாமை பற்றி ஒரு அழகான செய்தி 13ஆம் அதிகாரத்தின் முரண் செய்தியாக 14ஆம் வசனம் அமைக்கிறது. இந்த பிற்படுவதற்கு வருவோம். ஆண்டவர் உன்னை அரசராக ஏற்படுத்தினார். He has established you. அதான் முதல் செய்தி. இரண்டாவது, அவர் அறிவீனமாக நடந்து கொண்டார். அறிவு இருந்தும் அறிவு இல்லாதது போல் நடந்து கொண்டார். அபிஷேகம் பெற்றிருந்தும் அபிஷேகம் பெறாதது போல் நடந்து கொண்டார். நல்லவராக வாழ தெரிந்திருந்தும் நல்லவராக வாழவில்லை என்ற குற்றச்சாட்டை அடிப்படை காரணமாக மைய காரணமாக இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர் வைக்கிறார். இரண்டாவது நம்ம பார்க்கும்போது இந்த இறை வார்த்தை எவ்வளவு வீரியம் உள்ளது என்பதை 10:8 வாசிப்போமே. பிறகு நீ எனக்கு முன்பாக கில்காலுக்கு இறங்கிச் செல், எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்பு கொடுப்பதற்காக நான் உன்னிடம் வருவேன். நான் உன்னிடம் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் வரை 7 நாள்கள் காத்திரு. நான் உன்னிடம் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் வரை 7 நாட்கள் காத்திரு. அந்த 7 நாள் என்பது ஒரு கீ. அந்த கீயை பிற்பாடு நம்ம பார்க்க போகிறோம். 12:25 வாசிப்போமே. நீங்கள் தொடர்ந்து தீமை செய்தால் நீங்களும் உங்கள் அரசனும் அழிந்து விடுவீர்கள். தொடர்ந்து தீமை செய்தால், இந்த சவுல் எப்படி தொடர்ந்து தீமை செய்தார் என்பதைத்தான் 13-14 விளக்குகிறது. உமது அரசு நிலைக்காது. ஆண்டவர் தம் மனதிற்கு ஏற்ப ஒருவரை தமக்கென தேடி அவரையே தம் மக்களின் தலைவராக நியமித்துள்ளார். ஏனெனில் ஆண்டவர் கட்டளையின்படி நீர் நடக்கவில்லை. ஆண்டவரின் கட்டளைப்படி நடக்கவில்லை. 13 வாசிங்களேன். சாமுவேல் சவுலை நோக்கி, நீர் அறிவீனமாய் செயல்பட்டீர், உம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படி நீர் நடக்கவில்லை, இல்லையேல் ஆண்டவர் இஸ்ரேல் மீது உமது அரசை என்றென்றும் நிறுவியிருந்திருப்பார். ஆனால் ஒரு வார்த்தை இருக்குது, வே. எபிரேய மொழியில வே. அந்த வே வந்துச்சுனாவே ஒரு அண்டா பட்டா, ஆன் த அதர் ஹேண்டு, ஆன் த கான்ட்ரி அப்படின்னு மொழிபெயர்ப்பாங்க. ஆனால் இருக்குது நிறுவியிருப்பார், ஆனால் நீ கீழ்ப்படியவில்லை. அது இந்த கீழ்ப்படியவில்லைன்ற வார்த்தை திரும்ப திரும்ப இந்த 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதை பற்றிய செய்திகள் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் சின்ன முன்னுரை. இதில் 13 நான் சொல்கிறேன். நான் ஏன் வாசிங்க நான் சொல்கிறேன். நீர் அறிவீனமாக செயல்பட்டீர். அறிவீனங்கிறது என்ன? அறிவுங்கிறது என்ன? புத்தி மட்டா, புத்தி இருந்தும் புத்தி இல்லாமல் நடந்துகிறது அறிவிலிகளே அறிவினர்களே என்றாங்க. உன் கடவுளாய் ஆண்டவர் கட்டளைப்படி நடக்கவில்லை. கடவுளை கட்டளைப்படி நடக்கலாம், நீ முட்டாள், ஃபுலிஷ். அதான் இரண்டாவது,
இல்லையேல் ஆண்டவர் இஸ்ராயல் மீது உமது அரசை என்றென்றும் நிறுவியிருப்பார். ஆனால் அரசு நிலைக்காது. ஆண்டவர் தம் மனதிற்கு ஏற்ப வேறொருவரை தமக்கென தேடி அவரையே தம் மக்களின் தலைவராக நியமித்துள்ளார். ஏனெனில் அவர் கட்டளையின்படி நீர் நடக்கவில்லை. திரும்ப திரும்ப ஆணி அடித்து மக்கள் மனதில் பதிகிற மாதிரி இந்த சவுல் ஆண்டவர் தள்ளிப்படப்பட்டது. கடவுள் ஏதோ தன்னுடைய கௌரவ குறைச்சலாம் அவரை தள்ளலை. அவர் தொடர்ந்த தீமையினாலும் தொடர்ந்து கீழ்ப்படியாமலும் தன்னைத்தானே எக்ஸ்கரிமினேட் பண்ணிக்கிறார், தன்னைத்தானே புறந்தள்ளி கொண்டார் என்பதை தான் ஆசிரியர் அழகாய் சொல்ல ஆசைப்படுகிறார். இப்போ இந்த முன்னுரையோட நாம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு செய்தி பார்த்துட்டு நம்ம அதிகாரத்தில் கடந்து போவோம். 13-14 ஆண்டவர் கட்டளையின்படி நீர் நடக்கவில்லை. அது என்ன, ஸ்பிரிச்சுவல் ரிபெல்லியன் அகெயின்ஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட் என்று மெரில் என்கிற ஆசிரியர் குறிப்பிடுகிறார். ஸ்பிரிச்சுவல் ரிபெல்லியன் அகெயின்ஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட், இறை வார்த்தைக்கு எதிரான ஆன்மீக கிளர்ச்சி, வெகுண்டெழுதல், ஆண்டவருக்கு எதிராக புரட்சி செய்தல், இதுதான் அந்த கருத்து. அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ 13ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரையுள்ள பகுதியில் நம்ம பார்க்குறோம். அதில் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரையுள்ள வார்த்தைகளை நம்ம சிந்தித்து பார்ப்போம். இப்போ 3 செய்திகளை சொல்கிறோம். ஒன்று சவுல் ஆண்டவருமாக புறக்கணிக்கப்படுகிறார். எப்படி படப்படுகிறார்? தொடர்ந்த தீமை, தொடர்ந்த கீழ்ப்படியாமை, இது ரெண்டும் மைய கருத்தாக சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து ஆண்டவர் தன்னால் இயலாமையினாலேயோ தன்னுடைய முடியாமையினாலோ எதிரிகளை அவர் ஒப்படைக்கலை, அவர் தன்னுடைய பயந்து சொல்லலை. அவர் தானாக தன்னுடைய தொடர்ந்த சுய இச்சையினுடைய முடிவுகளின் படி செயல்பட்டதனால், ஆண்டுடைய திருவுளுக்கு ஏற்ற அப்படி நடக்காததனால் அவர் புறந்தள்ளப்பட்டார் என்ற செய்தி நம்ம பார்க்குறோம். இப்போ முதல் வசனத்தை வாசிப்போமே. சவுல் அரசராகி ஓராண்டு ஆன பின் இஸ்ரேல் மீது 2ஆம் ஆண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது சவுல் தமக்காக இஸ்ரேலிலிருந்து 3000 பேரை தேர்ந்து கொண்டார். மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும் சவுலுடன் 2000 பேர் இருந்தனர். பென்யமீனை சார்ந்த கியபாவில் யோனத்தானுடன் 1000 பேர் இருந்தனர். எஞ்சிய மக்களை அவர் அவரவர் இல்லத்திற்கு அனுப்பி வைத்தார். அப்போ சவுலின் கூக்குரலுக்கு ஏற்ப ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களுக்கு துணையாக, போராளிகளாக, போர் வீரர்களாக, நாட்டு எதிரிகளை எதிர்த்து போராடுகிற படை வீரர்களாக சேர்றாங்க. அப்போ சவுல் 3 காரியங்களை பற்றி இந்த பகுதி சொல்கிறது. முதலாவது, ஓராண்டுக்கு பின் இஸ்ராயல் மீது 2ஆம் ஆண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த எண்கள் என்பது விவிலியத்தில் ரொம்ப சற்று கடினமான ஒன்று. அதை டீசைஃபர் பண்ணுறது, அந்த டீகோடிஃபை பண்ணுறது, அல்லது அந்த அதில் அடங்கியிருக்க புதிரை விடுவிப்பது என்பது கடினமான காரியம். அந்த காலகட்டத்தில் எந்த எண்ண ஓட்டத்தில் எந்த ஒரு எண்ணிக்கை முறை வைத்ததால் என்பது நமக்கு தெரியாதது என்பதனால் அறுதிட்டு சொல்ல முடியாத நிலையில் விவிலிய வல்லுநர்கள் உள்ளார்கள். ஒரு சில அதிகாரிகள் சொல்கிறாங்க 2 வருஷம் தான் ஒரு ஆட்சியை புரிந்தார், ஒன்லி ஜஸ்ட் 2 years reigned upon the Israel என்று சொல்கிறார்கள். அதுக்கு ஒரு சில விவிலிய வல்லுநர்கள் இருக்கிறாங்க. அந்த மெரில் இவரெல்லாம் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, 2 வருஷம் தான் ஆட்சி புரிஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் இல்லை 42 ஆண்டுகள் பணிபுரிந்தாங்க. பாருங்களேன், NIV நியூ இன்டர்பிரட்டர்ஸ் வெர்ஷன் அப்படின்ல அதில் 42 ஆண்டுகள். இப்படி பல்வேறு விதமான அவருடைய அரசாட்சியின் காலம் பற்றிய கேள்விகளுக்கு விடை காண முடியாத ஒரு புதிராக இந்த பகுதி இருக்கிறது. 2 ஆண்டுகள், ஓராண்டு, 3 ஆண்டுகள், அல்லது 30 ஆண்டுகள், அல்லது 40 ஆண்டுகள், 42 ஆண்டுகள், இப்படி பல்வேறு விதமான எண்ணிக்கைகளை பவுலின் ஆட்சி காலத்தில் கொடுக்குறாங்க. ஆனாலும் பெருவாரியான விவிலியத்தின் அடிப்படை கருத்தின் பிரகாரம் தாவீது 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். சாலமோன் கிட்டத்தட்ட அதே ஆண்டுகளே ஆட்சி புரிந்தார். அதே போல எந்த ஒரு அரசனும் இஸ்ராயலை அவ்வளவு நீண்ட நாட்கள் ஆட்சி செலுத்தவில்லை என்பதுதான் உண்மை. அந்த வகையில் சவுல் 42 வருஷம் அப்புறம் கடவுளால் புறக்கணிக்கப்பட்டாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. இப்போ மிக்மாஸ் என்ற வார்த்தை வாசிங்க இல்லைங்களா? மிக்மாஸில் உள்ள பெத்லேம் மலையிலும் சவுலுடன் 2000 பேர் இருந்தனர். இப்போ கிபேயா என்பது சவுலுடைய பூர்வீகம் இல்லைங்களா? வடநாட்டு பகுதியில் பெஞ்சமின் குலத்திலேருந்து அவர் வராரு. 2ஆம் வசனத்தின் பிரகாரம் அவர் இஸ்ராயலிலிருந்து தமக்காக 3000 பேர் தெரிந்து கொண்டார். மிக்மாசு பெத்தேல் மலையிலும் சவுலுடன் 2000 பேர் இருந்தாங்க. பெஞ்சமினை சேர்ந்த கியபாவில் யோனத்தானுடன் 1000 பேர் இருந்தனர். டோட்டலாக 6000 பேர் வந்துடுறாங்க. 6000 பேர் வந்துடுறாங்க. எஞ்சிய மக்களை அவருடைய இல்லத்திற்கு அவர் திருப்பி வைத்தார். இதில் 3 காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள் இருக்குது. ஒன்று, நீங்கள் நல்லா நினச்சி பார்த்தீங்கன்னாக்க கிதியோன் இருக்கார் இல்லைங்களா? அவர் போருக்கு போகும்போது
பெரும் மகளான மக்கள் வராங்க. அப்படின்னு சொல்கிறாரு, நிறைய பேரை வச்சனாக்க நீ ஜெயிச்ச மாதிரி ஆகிடும், நான் என்னுடைய வல்லமை வெளிப்படாது, உன் குறைகளில் நிறைகள் வெளிப்படும், உன் பலவீனத்தின் பலம் வெளிப்படும்னு சொன்னார். ஆனால் எல்லாத்தையும் அள்ளி குடிக்க போய் நக்கி குடிக்க போயின்னு அதெல்லாம் பார்த்து அள்ளி குடிச்சவங்களை அனுப்பிவிட்டு நக்கி குடிச்சவங்களை பிடிச்சி உள்ள போய் வச்சு குறைந்தபட்ச தொகையோடு விட்டார். அதனுடைய மாட்சி வெளிப்பட்டது. இந்த இதில் ஆண்டுடைய மாட்சிக்கு இடம் இல்லை. இவரே கிபியாவிலேருந்து அல்லது பெத்தல்லேருந்து அல்லது மற்ற நாட்டு பகுதியிலிருந்து அப்போ ஒட்டுமொத்த படை பெரும்படை திரட்டுவதனால் ஆண்டவரை நம்பவில்லை, ஆண்டவருக்குரிய இடத்தை அங்கே கொடுக்கவில்லை, ஆண்டவருக்கு மாட்சி இல்லை என்பதுதான் அடிப்படை செய்தி. இரண்டாவது, எஞ்சிய மக்களை அவரவர் இல்லத்திற்கு திரும்பி வைத்தார். இவருக்கு எவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்னா, ஃபாலோயிங் இருந்துச்சுன்னா நிறைய பேர் போயிட்டாங்க. ஓகே, இப்போ யோனத்தான் கெபாவில் வாசிங்களேன் 3ஆம் வசனம். யோனத்தான் கெபாவில் எல்லை காவலில் இருந்த பெலிஸ்தியரை வெட்டி வீழ்த்தினார். பெலிஸ்திய மக்கள் அதை கேள்வியுற்றனர். எபிரேயரும் இதை கேட்கட்டும் என்று நாடெங்கும் சவுல் எக்காலம் ஊதுவித்தார். இப்போ யோனத்தான் ஃபர்ஸ்ட் டைம் வருது பேர் இல்லைங்களா, யோனத்தான். ஓகே, யோஹானன் என்று சொன்னால் கிரேஸ், இவர் யோனத்தான். ஓகே, அவர்களினால் கிடைக்கப்பட்டவர் என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம். ஓகே, அந்த வகையில் பார்க்கும்போது கெபா எல்லை காவலில் இருந்த பெலிஸ்தரை வெட்டி வீழ்த்தினார். அதை கேட்டால் பெலிஸ்தர்களுக்கு ரொம்ப கோபம், அகங்காரம், ஆக்ரோஷம். நம்பால் ஒருத்தனை கொண்டுட்டானே என்று அவங்களுடைய உடன்படிக்கை வேலை கைவிட்டும் போது நோய்கள் வந்துச்சு, அதை பத்திரமா திருப்பி வச்சோம், அவங்களுக்கு உரியதெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம், நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். திடீர்னு அவருடைய பாதுகாப்பிற்காக இன்ன பிற காரியங்களுக்காக நம்மளை தொல்லை செய்கிறாங்களே என்கின்ற ஒரு கேள்வி பிலிஸ்திய மனிதர்களாக வருகிறது. அந்த பிலிஸ்தியர்கள் வெட்டி கொள்கிறாங்க. அதை பார்த்த உடனே அவர்கள் கடும் சீனை கொண்டாங்க. அதுதான் முதல் காரணமாக மாறுது. முதலாவது, எபிரேயரும் இதை கேட்கட்டும் என்று நாடெங்கும் சவுல் எக்காலம் ஊதுவித்தார். இப்போ 3 காரியங்கள் நான் சொன்னேன். ஒன்று, பெரும் படை என்றால் இறை மாட்சி வெளிப்படாது. படையின் வளத்தாலும் பலத்தாலும் நீங்கள் வென்றீர்கள் என்று நினைப்பீர்கள், ஆண்டவரை மறப்பீர்கள். முதலாவது. இரண்டாவது, எளியவர்களுக்கான ஆண்டவரை நின்ற பற்றிய செய்தியும் அவங்க புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. ரெண்டாவது. மூன்றாவது, சவுல் எக்காலம் ஊதி எல்லா மக்களுக்கும் கேட்கட்டும் என்று சொல்லி அறிவிப்பு செய்கிறார். எதுக்கு அறிவிப்பு செய்கிறாரு? நான் சாதிக்க போகிறேன், நான் சாதிச்சிட்டேன் என்று சொல்வதற்காக அந்த எக்காலம். ஆண்டவருக்கான எக்காலமா, ஆண்டுக்கான துணியா, ஆண்டுக்கான புகழ்பாடல் கூட இசை வழிபாடா? இல்லை. இவருடைய சத்தம் கேட்க வேண்டும், இவருடைய வெற்றி உலகமெல்லாம் அறிவிக்கப்பட வேண்டும், எல்லாருக்கும் இவர் அரசராக ஏற்றுக்கணும் அப்படிங்களா. உள்ளிட்ட பல்வேறு உட்காரங்களை வைத்துக்கொண்டு அவர் அவ்வாறு செயல்படுகிறார். அது பார்க்கும்போது 14ஆம் வசனத்தை வாசிங்களேன். சவுல் பெலிஸ்தியரின் எல்லை காவலரை வெட்டி வீழ்த்தியதையும் அதனால் பெலிஸ்தியருக்கு இஸ்ரேல் மீது கடும்பகை ஏற்பட்டதையும் அறிந்து இஸ்ரேலர் அனைவரும் சவுலோடு சேர்ந்து கொண்டு கில்காலுக்கு சென்றனர். ஓகே, இப்போ எபிரேயர் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேலே சவுல் தமக்காக இஸ்ரேலிருந்து 3000 பேர் கொண்டார். மிக்மாஸில் பெத்தேலில், அப்புறமேட்டு கேபாவில் 1000 பேர், அதுக்கப்புறம் மிக்மாஸ்லேருந்து அது பார்த்தோம். அது கீழே பார்த்தோம்னாக்க கெபாவில் எல்லை காவலில் இருந்த பிலிஸ்தரை வெட்டி வீழ்த்தினார். பிலிஸ்திய மக்கள் அதை கேள்விட்டார்கள். இது எல்லாரும் கேட்கட்டு நாடுங்க எதிர்றாரு. சவுல் பிலிஸ்தியரையும் எல்லை காவல் வெட்டி வீழ்த்தது, அதெல்லாம் அதனுடைய கோபத்தினுடைய ஆக்கினையாக அந்த பகுதி மாறிக்கொண்டு போய்கிட்டு இருக்கிறது. 8-11 1 முதல் 6 வரல இருக்கிறது. 6ஆவது வார்த்தையில் அவருடைய விலை பாருங்களேன். 5-6 இப்படி வெட்டி வீழ்த்ததுனால இவர் பெருமைப்பட்டு எக்காலம் ஊதி நான் தான் ஜெயிச்சேன்னு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டதுனால யோனத்தான் இவருடைய மகன் தாவீது ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர், இவருடைய நிலை என்னவாகிறது வாசிப்போமே. பெலிஸ்தியர் இஸ்ரேலோடு போரிட 30,000 தேர்களோடும் 6,000 குதிரை வீரர்களோடும் கடற்கரை மணலளவு வீரர்களோடும் திரண்டு பெத்தாவேனுக்கு கிழக்கே மிக்மாஸில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரேலில் தங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியினால் இன்னலுற்று குகைகளிலும் புதர்களிலும் பாறைகளிலும் கல்லறைகளிலும் பள்ளங்களிலும் ஒளிந்து கொண்டனர். ஓகே, இப்போ இஸ்ராயல் பெலிஸ்தரோடு போரிட போரினுடைய உக்கிரத்தை ஆசிரியர் அழகாக வர்ணிக்கிறார். போர் பரணி பாடுதல் என்பது இணைச்சட்ட வரலாறு நூலாசிரியருக்கே ஒரு தனித்துவ பண்பு. அதுவும் குறிப்பாக இந்த அதிகாரத்தை தாண்டி அடுத்த அதிகாரத்தை தாண்டி 15 நுழைஞ்சோம்னா தாவீது என்கிற ஒரு சிட்டெரும்பு ஒரு யானையின் காதில் புகுந்து வெற்றியாய் வெளிவருகிறதை படம் பிடித்து அழகாக விவரிக்கிற ஆசிரியர் இப்பொழுது இந்த போர் பரணிய செய்தியில் நம்மளோட பரப்பி கொண்டு வருகிறார். அந்த வகையில் பார்க்கும்போது சவுலுடைய முன்மதியற்ற செயல்பாடு எப்படி ஒரு மாபெரும் எதிர்ப்பையும் கிளர்ச்சியையும் பிலிஸ்தர்கள் மத்தியில் உருவாக்கியது என்பதை ஆசிரியர் விளக்கமாக சொல்கிறார். இப்போ யோனத்தானும் சவுலும் அந்த இஸ்ராயலை தாக்கிய அந்த சின்ன நிகழ்ச்சியை பெரிதுபடுத்துகிறாங்க.
ஒரு சாதாரண சின்ன நிகழ்ச்சி தான், அதை ஊதி பெருசாக்கணும்னு பிலிஸ்தர்களுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. ஒன்று யோனத்தான் போய் கெபியாவில் எல்லை காவலர் பிலிஸ்தரை வெட்டி வீழ்த்தினார். இதை மக்கள் கேள்விவிட்டார்கள். எல்லாரும் கேட்கட்டு ஒரு எக்காலம் ஊதி அறிவிக்கிறாரு சவுல். இப்போ மகன் அப்பா 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன தாக்குதல், ஒரு ஆம்புஷ் நடத்துகிறாங்க, அதை பெருசு பண்ணுறாங்க. அதை கேட்டவுடன் பிலிஸ்தர்கள் மனம் வெகுண்டெழுந்து சினந்தெழுந்து ஒரு பெரும் படையை திரட்டுறாங்க. பெரும்படை, அதில் வந்து நம்ம அந்த எண்ணிக்கை வந்து மிகைப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையாக தோணுது. 5ஆம் வசனத்தில் பாருங்களேன், 30,000 தேர்கள் 6,000 குதிரை வீரர்களோடு கடற்கரை மணலளவு வீரர்கள். அப்பா 30,000 6,000, அப்புறம் கடற்கரை மணலளவு எண்ணிறந்த மீப்பார் அப்படின்னு ஒரு எப்படியே சொல்லியிருக்குது. அது எண்ணிக்கையில் அடங்காதன்ற இந்த வார்த்தைக்கு அது ஒரு சொற்றோட பயன்படுத்துவாங்க. எண்ணிக்கையில் அடங்காத கடலளவு வீரர்களை கொண்டு தாக்குறாங்க. தாக்குனா என்ன ஆகும்? இவங்க வந்து ஒரு நாடாடி கும்பல், ஒரு சின்ன சின்ன போராட்டங்களுக்கும் சின்ன சின்ன போர்ப்படையும் குதிரைப்படையும் சார்ந்திருக்கக்கூடிய திறனி உள்ளவர்கள். இதை மீறி போனால் முடியுமா? அவங்க வந்து தாக்குற தாக்கலில் அந்த 3 வினைச்சொற்கள் ஆசையை பயன்படுத்துகிறாரு. இஸ்ராயல் தங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியினால் இன்னலுற்று குகைகளிலும் புதர்களிலும் பாறைகளிலும் கல்லறைகளிலும் பள்ளங்களிலும் ஒளிந்து கொண்டார்கள். அந்த மனசுல படபடபடன்னு அடிக்குது பாருங்க, அது அப்படியே அடுக்கி சொல்கிறார் ஆசிரியர் இல்லைங்களா. பார்க்குற இடத்துலாம் ஓடி ஒழிச்சுக்கிறான். அப்படி செதறி போயிட்டு அப்படி கிரிட்டிக்கலாலிட்டி அந்த ஆசிரியர் எவ்வளோ அழகாக வார்த்தை போகிறார் பாருங்க. அந்த தமிழ் மொழிபெயர்ப்பும் அழகாக இருக்குது, அழகாக போட்டுக்கிறாங்க. இன்னலுற்று குகைகளிலும் புதர்களிலும் பாறைகளிலும் கல்லறைகளிலும் பள்ளங்களிலும் ஒளிந்து கொண்டார்கள். அப்படியே ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது. எபிரேயர் சிலர் யோர்தானை கடந்து காத்து கிளியாது நாடுகளுக்கும் சென்றார்கள். காத்து கிளியாது ரெண்டுமே வந்து பிலிஸ்தியருடைய இடங்கள். காத்துலேருந்து தான் பிலிஸ்திய போர் வீரனாக்கிய கோலியாத் வருவார், காத்தை சார்ந்தவர். அந்த வரைக்கும் ஓடுறாங்க. எல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, காத்துக்கிலேருந்து அந்த பக்கம் எங்கள் ஃபாதர் ஒருத்தர் இருக்கிற ஆசை தம்பின்னு சேலன் டேஸில் அவர் பிரதராக இருக்கும்போது சொல்லுவார், 2 பந்து வந்துச்சு வாலிபாலில் மடர் அடித்தம் பாரு, குபின்னு ஓடிட்டாங்க அப்படிம்பாரு. அந்த வார்த்தை சொல்லும்போதே அந்த வர்ணனையை நம்ம கேட்குறான். அடுத்து இந்த ஆசிரியர் வந்து எப்படி பதில் ஓடாங்கிறது, குகைகளும் பள்ளங்களிலும் மேடுகளிலும் அப்படி கடற்கடன்னு சொல்லி அப்படி செதறி அடித்து ஓடி ஒழிஞ்சிடான். காத்து கிடையாது வரைக்கும் ஓடிட்டான்டா. அதை சொல்ல வேண்டிய ஆட்சி அந்த நயத்தை சொல்கிற பாருங்களேன். அவருடைய இன்னலுற்று திகைப்புற்று நெருக்கடி உணர்ந்து இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி அந்த போரின் தீவிரத்தையும் அவருடைய தாக்குதலின் வலிமையும் தங்களுடைய இயலாமையையும் அவங்க அழகாசி படம் பிடிச்சு காமிக்கிறாரு ஒரு இது. பாருங்க, இப்ரேயர்ஸில் மக்கள் அனைவரும் நடுங்கிக் கொண்டு அவரை பின்தொடர்ந்தார்கள். எங்கே சவுல் இன்னும் கில்காலில் இருந்தார். கில்கால் வந்து சவுலுடைய இடம். அந்த இடத்துல அவர் வந்து முதல் முறையாக ஆண்டவரால் சந்திக்கப்பட்டவர், போருக்கு புறப்பட்டு போனவர். அதே இடத்துல அவர் அங்கே இருக்கிறாரு. ஆனால் அவங்க கூட இருக்கிறவங்க நடுங்கிட்டே இருக்கிறாங்க. அழகாக வசம் பாருங்க, நடுங்கிக் கொண்டே அவரை பின்தொடர்ந்தார்கள். தைரியமாக போனாங்கன்னு போன தொடர் நடுங்கிட்டு போனால் என்ன ஆகும்? ஒன்று அவராலையும் பலன் இல்லை, அவங்களுக்கும் பலன் இல்லை. அதான் வந்து நடுங்கிக் கொண்டே அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்போ 8ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவர் சாமுவேல் குறிப்பிட்டபடி 7 நாள்கள் காத்திருந்தார். ஆனால் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஆகவே மக்கள் அவரை விட்டு சிதற தொடங்கினர். ஓகே, இப்போ வந்து பாருங்களேன், இப்போ 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமே, 8ஆம் வசனத்தை வாசிப்போமே. 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமே. பிறகு நீ எனக்கு முன்பாக கில்காலுக்கு இறங்கிச் செல். எனக்கு முன்பாக கில்காலுக்கு இறங்கிச் செல். ஏற்கனவே அவர் சொன்னார். அந்த ஒரு காரணத்துக்காக தான் சவுல் வந்து ஒரு சில காத்து கிளியாதுக்கு ஓடுறான், ஒருத்தன் பள்ளத்துக்கு ஓடுறான், ஒரு குகைக்கு ஓடுறான், ஒரு புதருக்கு ஓடுறான். இப்படியெல்லாம் ஓடினாலும் அவரும் அங்கே இருக்கிறாரு. மக்கள் நடுங்கிட்டே அங்கே இருக்கிறாங்க. ஏன்னா இறைவாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 7 நாள் காத்துருங்கிறாரு. வாசிக்கிறோம். அந்த தான் 10:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அது வாசிப்போமே. பிறகு நீ எனக்கு முன்பாக கில்காலுக்கு இறங்கிச் செல். எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்பு கொடுப்பதற்காக நான் உன்னிடம் வருவேன். நான் உன்னிடம் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் வரை 7 நாள்கள் காத்திரு. 3 வார்த்தை சொல்றாரு, 3 கட்டளை சொல்றாரு. 1, கில்காலுக்கு இறங்கிப்போ. அதே மாதிரி எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் நான் ஒப்பு கொடுக்கும் அங்கே வருவேன் இல்லைங்களா. எரிபலிகள் நல்லுறவு பலி யார் ஒப்பு கொடுப்பதாங்க? சாமுவேல். நீ இல்லை, நான் வந்து ஒப்பு கொடுக்க வரை காத்துரு. 3வது, நீ செய்ய வேண்டியது, நீ நடத்த வேண்டியது, நீ திட்டம் தீட்ட வேண்டியது, மேற்கொண்டு செய்ய வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கையை நான் உனக்கு வந்து ஆண்டோட விருது அறிவிப்பேன். 3 கருத்து சொல்றாரு. இந்த இடத்துல பாருங்க, அதே 3 வரும் பாருங்களேன். இங்க வந்து 13:8 அவர் சாமுவேல் குறிப்பிட்டபடி 7 நாட்கள் காத்திருந்தார். ஆனால் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. 7 நாள் காத்திருன்னு சொன்னாரு, வரல. இன்னும் ஒரு நாள், இன்னொரு நாள் காத்திருக்கலாம் இல்லைங்களா. ஒன்று ஏன் காத்திருக்கல பாசிங்களேன். ஆகவே மக்கள் அவரை விட்டு சிதறத் தொடங்கினர். அப்பொழுது சவுல் எரிபலிகளையும் நல்லுறவு பலியையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவ்வாறே எரிபலி செலுத்தினார். ஓகே,
அவர் எரிபலி செலுத்தி முடிந்த வேளை சாமுவேல் அங்கு வந்தார். சவுல் அவரை சந்திக்க சென்று வரவேற்றார். அதான் ஒரு கிளைமேக்ஸ் காட்சி. 7 நாள் காத்திருப்பா, நான் எரிபலிகள் நல்லுறுப்புகள் நான் செலுத்துவேன், பிறகு நீ அடுத்து செய்ய வேண்டியது என்னை பற்றி உனக்கு அறிவிப்பேன் 3 சொல்கிறாரு. இப்போ 7 நாள் அவர் காத்திருந்தார், சாமுவேல் வரல. முதல் ப்ராமிஸு ஓவரு. எரிபலி நல்லுறுப்புகள் அவர் நிறைவேற்றணும், அவர் நிறைவேற்றுவான்னு வெயிட் பண்ணாமல் இவரை நிறைவேற்றுறாரு. 2. 3வது, நான் அடுத்த கட்ட நடவடிக்கை நான் சொல்லுவேன். ஆனால் இவர் வந்தார், லேட்டாக வந்தார், லேட்டஸ்ட்டாக வந்தார், சொல்லுவார். என்ன சொல்லுவார்? சவுலுடைய அரசாட்சி முடிஞ்சு போச்சு, முற்றுப்புள்ளியிடப்பட்ட ஒரு வாக்கியம் என்று அறிவிப்பார். சவுல் நினைச்ச மாதிரி சொல்ல மாட்டார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஒரு மிகப்பெரிய ஆர்மி, அந்த ஆர்மியில் ஜோனத்தானும் சவுலும் கொஞ்சம் தாக்கி இது பண்ணுறாங்க, தங்கள் வெற்றியை பெரிதுபடுத்துகிறாங்க. அப்போ அவங்க பெரும்படையோ சின்ன படையாக இருந்தாலும் இப்படி பண்ணிட்டு தயங்கி நிற்பதையும் அவருடைய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி தவித்து போகிற பகுதியை இந்த பகுதியில் மட்டும் இல்லை, விவிலியத்தின் பல இடங்களில் நான் பார்க்குறோம்.